தலைமையேற்றுள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து எங்களுக்கு பல உதவிகளை செய்ய காத்திருக்கக்கூடிய ஸ்டார்வேஷன் ஃபீட் தி நீட்ஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் பள்ளியின் ஆசிரியர் நண்பர்களுக்கும் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இவ்விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் பல உதவிகளை செய்திருக்கும் போது கூட நிறைய உதவிகளை செய்கிறார்கள். ஆனாலும் அரசுகள் செய்யும் உதவி சில சமயம் போதாமல் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்வது மிக அதிக பேருக்கு அவர்கள் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட அதிக பேருக்கு அரசுகள் செய்ய வேண்டி இருப்பதால் சில போதாத நிலைமை ஏற்படுவது உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற தனியார் நிறுவனங்கள் இப்படி செய்வது நமக்கு மிக பேருதவியாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கிறது. மாணவர்களிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு இது போல நிகழ்ச்சிகள் பயன்படுகின்றன. மற்றும் இந்த சார்வேஷன் அமைப்பு 2ஆம் ஆண்டு துவக்க விழா என்று சொன்னார்கள். அந்த ஆரம்பித்து ஓராண்டு இப்போது முடிவடைகிறது. இந்த ஓராண்டிற்குள் 2வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் பொழுதே நம் பள்ளிக்கு வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கிறது. இதன் மூலம் மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்களுக்கு நமக்கு இந்த சமூகமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, நாம் மேல் நன்றாக படிக்க வேண்டும், நமக்கு உதவி செய்ய அரசுகள் மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் இருக்கின்றன என்ற ஒரு தன்னம்பிக்கை மாணவர்களுக்கு ஏற்படுகிறது. அது எங்களை போன்ற இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் அது ஒரு பக்கத்துணையாக இருக்கிறது. ஏனென்றால் நான் முன்பே சொன்னது போல அரசுகள் ஏராளமான உதவிகளை செய்தாலும் கூட நிதி பற்றாக்குறை என்பது அரசுகளுக்கு நிச்சயம் உண்டு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி தனியார்கள் செய்யும் பொழுது அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. அதில் இன்னைக்கு நண்பர்கள் தினமாகவே இருக்கு. அதனால எல்லோருக்குமே என்னுடைய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள், அதாவது ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் டே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் தனியார் பள்ளிகளுக்கு நிறைய செய்வாங்க உண்மையை பார்த்தா. ஏனென்றால் அரசு பள்ளிகள் அரசுகள் செய்யுமே அப்படிங்கறதுனால அவ்வளவா செய்ய வரமாட்டாங்க. ஆனா என் கருத்துப்படி தனியார் பள்ளிக்கு அது ஒரு பள்ளியில் இருக்கும் நிர்வாகம் செய்தால் போதும். ஆனால் அரசு பள்ளிக்கு கிடைப்பது என்பது மிக குறைவுதான். ஏனென்றால் அரசு பள்ளிகள் ஏராளமாக இருக்கின்றன. மற்றும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசுகள் செய்வதால் சில தட்டுப்பாடுகள் அரசு பள்ளிக்கு ஏற்படும். அப்ப இந்த அரசு பள்ளியை கவனிக்காமலே தொடுநர்கள் சில இருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் சொன்னது போல 2 மாணவர்களை தத்தெடுத்து, அதாவது அவர்கள் படிப்பதற்கு உதவி செய்து அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பது நிச்சயமாக ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. எனவே அந்த குழந்தைகளும் வருங்காலத்தில் சிறந்த முறையில் நன்கு படித்து வளம் பெற வேண்டும் என இப்பள்ளியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு இன்னைக்கு சில பரிசு உபயோகப் பொருட்களை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தட்டுகள், டம்ளார்கள் எல்லாம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே பொழுது முடிந்த போது நம் பள்ளிக்குமே அவர்கள் இந்த உப்பு நீரை நன்னீராக்கும் அந்த சாதனம், அதாவது ஆரோ வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதனத்தை ஏற்படுத்தி தருகிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதையும் அவர்கள் முடியும் போது செய்து தர வேண்டும் என்று இந்த இடத்தில் அவர்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். கூடிய விரைவிலேயே ரம்ஜான் பண்டிகை வர இருப்பதால் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பணி தொடர்ந்து சிறக்க வேண்டும். இது போன்ற தொண்டுகள் அவர்கள் தொடர்ந்து செய்து அவர்களால் சமூகமும் எங்கள் பள்ளியும் இது போன்ற தேவைப்படும் அனைவர்களுமே நல்ல வாய்ப்பை பெற வேண்டும் என கூறிக்கொள்கிறேன். அவர்கள் அமைப்பிலேயே ஸ்டார்வேஷன் ஃபீட் தி நீட்ஸ் என்று சொன்னார்கள். அதாவது ஒரு தேவையை மட்டுமல்லாமல் 4 தேவைகள் என்று சொன்னார்கள். அது ஒரு தேவையிலேயே பல சின்ன சின்ன தேவைகள் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஹெல்ப் என்று சொன்னார்கள், ஃபீட் டு ஹெல்ப் என்று சொன்னார்கள். அப்ப ஹெல்ப்னு சொல்லும் பொழுது என்னென்ன உதவிகள் சொல்ல முடியாது. உதவிகள் பல வகை இருக்கு. அதனால பல வகைப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யற அந்த தன்மை அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி கல்விக்கு உதவின்னு சொல்லும்போது உதவி தொகையா இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு பாடங்கள் சொல்லி தரும் முறையில் இருக்கலாம், உபகரணங்கள் தரும் வகையில் இருக்கலாம். இப்படி பல உதவிகள் வருது. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேஷன், ரத்த தானம் செய்வதாகவும் சொன்னார்கள். அது மிகப்பெரிய சமூக பணி. ஏனென்றால் பிணியால் வாடுபவர்களுக்கு தங்கள் அருமையான பணியின் மூலம் அவர்கள் நோயிலிருந்து குணப்படுத்தும் ஒரு அரிய செயலாகும். அப்படிப்பட்ட செயல்களிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். எனக்கு இதுல மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, நம்ம நாட்டில் எத்தனையோ பெரியவர்கள், குறிப்பாக சுவாமி விவேகானந்தர் இருக்கட்டும், அல்லது நமது முன்னாள் எல்லோரும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆகட்டும், இளைஞர்களை நாட்டின் வழிகாட்டிகள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நாம் அடிக்கடி செய்தித்தாளில் படிக்கிறோம், இளைஞர்கள் தவறான பாதையில் போகிறார்கள், பல தவறான செயல்களை செய்கிறார்கள் என்பதெல்லாம் படிக்கிறோம். அதை படிக்கும் போது நமக்கு மிக வேதனையாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து
நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வசதியை இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அது மிகவும் பாராட்டுக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய, பெருமைக்குரிய, நாட்டையே கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும். எனவே அப்படிப்பட்ட அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும். அதே போல் எங்கள் பள்ளிக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த பணிக்காக எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பிலும் மற்ற பள்ளியின் அனைத்து பணியாளர்கள் சார்பிலும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கம் கூறி அவர்களுக்கு மீண்டும் அவர்கள் பணி சிறக்க அன்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களது நிறுவனத்தை வாழ்த்தி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கிய திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மிக மிக நன்றி. நீங்க சொன்ன மாதிரி விவேகானந்தர் வழியில் வந்தவர்கள் நாங்க இருந்தாலும் நாங்க ஒரு டீமா ஜாயின் பண்ணப்போ இப்போ 4 டீமா இருக்கோம். இன்னும் போக போக 40 ஆகும், 400 ஆகும். நாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். எல்லாருமே நாங்க எதுனாலும் எங்க கிட்ட கேளுங்க. நீங்க யாரு இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தபடியாக நிறுவனத்திற்கு ஒரு சின்ன நினைவு பரிசு வழங்கலாம்னு எங்க எல்லா டீம்ல சேர்ந்து ஒரு பொருள் எடுத்து வச்சிருக்காங்க. அதை தலைமை ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிமே இங்க இருக்க மாணவர்கள் எல்லாரும் நல்ல தண்ணியை குடிச்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறேன். அடுத்தபடியாக நம் விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் பேசுவதற்காக எல்லாரும் அனைவரும் காத்திருக்கிறோம். அவரை பத்தி ஒரு சின்ன 4 வரி நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் அவரோட ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்றதுல மிகப்பெரிய பெருமைப்படுறேன். இன்னொன்னு என்னன்னா, இவரை பார்த்து நாங்க கத்துக்கிட்டது நிறைய. இவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இன்னும் இருக்கு. நாங்க அதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ், அதாவது சேவை மனப்பான்மை உள்ள நான் பார்த்த முதல் மனிதர் எங்க அருணாச்சந்திர சார் தான். அதுக்கடுத்து இப்போ நிறைய பேர் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு, நாங்களும் உருவாக்கிட்டு இருக்கோம். அதுபோக எங்க சேவைனாலும் எதுனாலும் தேவைனாலும் உடனடியாக முன்வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் நான் சொல்லுவேன். இது பாராட்டி சொல்றதுக்காக இல்ல. இன்னைக்கு நேத்துமே நாங்க போன் பண்ணி தான் சொன்னோம். நேரில் போய் அழைப்பு கொடுத்ததுக்கு நீ கால் பண்ணிக்க கூடாது, நான் வந்திருப்பேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 10 மணி சொன்னோம். அதுக்கப்புறம் லேட் ஆன மாதிரி போன் பண்ணி சொன்னோன்னே 10:50க்கு கரெக்டா சார் வந்தாங்க. இவர் எங்க சார் என்சிசி ஆர்மி ஆபீசரா இருந்தப்போ நான் 3 வருஷம் ட்ரைனிங்ல இருந்தேன். இப்பொழுது நாங்களுமே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எங்க சாரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நாங்க எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்க செய்வோம். அவரு உங்கள்கிட்ட எங்களுடைய நிறுவனங்களையும் அவரோட திறமை பத்தி வாழ்த்தி பேச வருக வரவேற்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த அரசினர் கடும் உடல் ஊனமுற்றோர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய பிற ஆசிரியர் பெருமக்களே, இங்கே பயில்கின்ற குழந்தைகளே, இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து இன்று இங்கு சிறந்த முறையிலே இந்த நிகழ்ச்சியினை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஸ்டார்வேஷன் நீட்ஸ் என்கின்ற அமைப்பை சார்ந்த இளைஞர்களே, அவர்தம் பெற்றோர்களே, இங்கு இரத்த தான முகாமிற்காக வருகை தந்து இங்கே ரத்தம் சேகரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை ராஜாஜி மருத்துவமனையைச் சேர்ந்த இரத்த தான கழகத்தின் உறுப்பினர்களே, வங்கியின் பொறுப்பாளர்களே மற்றும் இந்த பள்ளியினுடைய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை பொழுதுகளே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி எனக்கு புதிதல்ல. கடந்த 5-6 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் என்சிசி மாணவர்களை அழைத்து வந்து இந்த பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களால், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தடவை நாங்கள் வர்றப்பையும் இந்த குழந்தைங்களோட எல்லாம் ஃப்ரீயா பழகி விளையாடி எங்க மாணவர்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லா பள்ளியிலையும் குழந்தைகளுடைய ஸ்ட்ரென்த் குறையுது அப்படின்னா வருத்தப்படுவாங்க.
ஆனா அந்த பள்ளியில ஸ்ட்ரென்த் குறையுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றப்போ வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அரசனுடைய தீவிர முயற்சியினாலையும் எல்லா பெற்றோர்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவுனாலையும் இந்த ஊனம் அப்படிங்கிறது வந்து பிறவியில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் வந்து களையக்கூடிய ஒரு சூழல் இப்ப உருவாகிட்டு இருக்கு. தலைமை ஆசிரியர் மன்னிக்கணும், இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் வேற இடத்துக்கு மாத்தி போறதுக்கு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். அனைத்து குழந்தைகளும் இனிமே வந்து இந்த குறைபாடுகள் ஏதும் இல்லாம நல்ல நிலைமையில இருந்து எல்லாரும் பணிமாறுதல் பற்று பிற பள்ளிகளுக்கு வந்து பணியாற்ற செல்வதற்கு இறைவன் நமக்கு துணை ஏற்பாராக. ஒரு பறந்துபட்ட உலகம், பாரதிதாசன் சொல்லுவான், பாராய் தம்பி விரிந்து பறந்தது வானம் அப்படின்னு சொல்லுவான். அது வானம் மட்டுமல்ல, இந்த ஸ்டார்வேஷன் நீட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய அமைப்பு, இந்த இளைஞர்களுடைய உறுப்பினர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு நம்ம நாடு, நம்ம ஊரு, நம்ம சேர்ந்தவங்க இவங்களை வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனத்தின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சலீம் மாலிக் அவர்களுக்கு நான் இந்த கணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இதுல வந்து ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து ஒரு குரூப் சேர்ந்திருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க அடிக்கடி வகுப்புகள்ல வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம், எல்லாரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. முத்து மணிகண்டன் சில மிகைப்படுத்தி சொன்னா கூட எங்க கல்லூரியில வந்து பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறப்ப நான் மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், உடனே போய் கூட்டு வந்துடுவார். தம்பி ஏ நெகட்டிவ் அப்பா, ஏ நெகட்டிவ், ஓ நெகட்டிவ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ரூபா கொடுத்திருப்பாரு. எப்ப கேட்டாலும் எங்க போகணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க. அப்பல்லோ மருத்துவமனை, ஜிஹெச்ல இருந்து இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் வந்து அவசர தேவைக்காக வருவாங்க. கேம்ப் நடத்துறது வந்து நாங்க வந்து ஜிஹெச்சுக்கு மட்டும் தான் கொடுப்போம், வேற பிரைவேட் இது கொடுக்கறது இல்ல. ஆனா எமர்ஜென்சிக்காக பிளட் அப்படின்னு சொல்லி வர்றப்ப எல்லா நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றப்பையும் கொடுப்போம். அப்ப எப்ப கேட்டாலும் எங்க மாணவர்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க. காலேஜ் விட்டு நின்றதுக்கு அப்புறமா நான் போன் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன் சார், எங்க போகணும் சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்ப இந்த மீட்டிங் வந்த சமயத்துல எனக்கு ஒரு கால், ஓ பாசிட்டிவ் 2 மீனாட்சி மிஷன் அவசரமா தேவைப்படுதுன்ட்டு. உடனே சொன்னேன், நண்பர்கள் வந்து இமீடியட்டா அனுப்பிச்சு இப்ப 2 பேரு மீனாட்சி மிஷனுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா கல்வியை சொல்லுவாங்க. அன்ன சத்திரம் 1000 அமைத்தலும் ஆங்கோர் ஏழைக்கு எதிர்த்தறிவித்தல் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதி சொல்லுவான். அப்ப கல்வி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், நம்மளுடைய மனப்பாங்க வந்து விரிவுபடுத்தும். அப்ப இந்த இளைஞர்கள் எங்கெங்கயோ கல்வி கற்று இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சிறந்த சேவைக்கு வந்து உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கல்வி வந்து முக்கியமான காரணம். அப்ப இவங்க முதல்ல தேர்ந்தெடுத்திருக்க வந்து கல்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது வந்து வரவேற்புரியது. நம்ம மாணவி வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு பாராட்டணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான மதிப்பெண் பெற்றவங்களை தான் ஸ்கூல்ல சேர்த்துக்கிடுவாங்க. ஆனா சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களையும் மாணவர்களையும் வந்து படிக்க வச்சு இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறாங்கன்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட அர்ப்பணிப்பு தான். அப்ப பொதுவா ஒரு கருத்து இருக்கு, அரசு பள்ளிகள்ல கார்பரேஷன் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அர்ப்பணிப்போட இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் கூட ஒரு நல்ல தரத்துக்கு உயர்த்த முடியும் அப்படிங்கறது வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அப்ப விஜயகுமார் வந்து சிறந்த ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதுங்கிறதுக்காக பரிசு வாங்கினாரு. திருப்பியும் எங்க மாணவர்கள் அப்படிங்கறதுனால அது இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருமையா இருந்தது. எங்க மாணவர்கள் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இப்ப இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்னுடைய சகோதரர்கள் ஆயிட்டாங்க. அப்ப நாங்க வந்து ஒவ்வொரு குரூப்பா வெளியில அனுப்பிச்சுட்டே இருக்கிறோம். இப்ப இந்த குரூப் வந்து நான் அவங்க மாணவர்கிட்ட பேசுறப்பன்னு சொல்லுவேன், நம்ம மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது இல்ல, இது வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஒவ்வொரு இடத்துலயும் சில அமைப்புகள் இருந்து அவங்கவுங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பறந்துபட்ட எல்லா இடத்துலயும் வந்து நம்மளால ஒரு நல்ல சேவையை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கறது நான் சொல்றது. அப்ப சில இடங்கள்ல வந்து தேவை இருக்கிறது, சில இடத்துல வந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய பாலமா இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு 2வது ஆண்டு போயிட்டு இருக்கு. இந்த 2வது ஆண்டுக்கு வந்து ரொம்ப இன்னொரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இளைஞர்கள்
அவங்களை பின்னாடி வழிநடத்தக்கூடிய பெற்றோர்களும் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்துக்கிறது தான். அப்ப என்னமோ வந்து தந்தோனித்தனமா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாம, காசை வேஸ்ட் பண்றான் அப்படின்னு நினைக்கிறாம, டயத்தை வேஸ்ட் பண்றான் அப்படின்னு நினைக்கிறாம, இந்த சமுதாயத்துக்கு பணிபுரிகின்ற அளவுக்கு நம்முடைய மக்கள் இருக்கிறாங்க, நம்மளுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இது இருக்கிறது இல்லையா. இந்த அம்மா முகத்தெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வந்து அந்த திருக்குறள் ஈன்ற பொழுதிலும் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றவன் என கேட்டதாய் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பூரித்து போயிருக்கிறது வந்து என்னால பார்க்க முடியுது. அப்ப செய்யக்கூடிய சேவை வந்து சிறிதா இருக்காங்க, அந்த மனப்பாங்க இருக்கு இல்லையா. அவையார்னு சொல்லுவாரு, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தான் சொல்லுவார். நம்மளால செய்ய முடியல அப்படிங்கறது வந்து வேற. ஆனா அந்த செய்யக்கூடிய மனப்பாங்கினை கொடுப்பது யாரு அப்படின்னு சொன்னா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். இந்த சமுதாயம் மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் 2 காரணத்தை சொல்லுவேன். ஒண்ணு வந்து பெற்றோர்கள், இன்னொன்னு வந்து ஆசிரியர்கள். இந்த 2 பேரும் சரியான கடமைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு சிறந்த பாரதத்தை வந்து நம்மளால உருவாக்க முடியும். அப்ப இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் அவருடைய ஆசிரியர்களும் அவர்களை நல்வழிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இன்னைக்கு ஒரு இதுல வந்து உட்கார்ந்து இத்தனை பேருக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது தவிராம பக்கத்துல பின்னாடி வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்ல உள்ள முக்கியத்துவம் என்னன்னா, எத்தனை தடவை வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கண் தானம் செய்யறதுன்னா ஒரு தடவை தான் பண்ண முடியும். நிறைய கிட்னியை கொடுக்கறதுன்னா ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த ரத்த தானம் தான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சோ அப்படி ஒரு சிறப்பான சேவைக்கு வந்து இந்த இளைஞர்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நார்மலா ஒரு இது சொல்லுவாங்க, யூத் ஆர் யூஸ்லெஸ் அண்ட் யூத் ஆர் கேர்லெஸ் அப்படின்னு சொல்லி. அது ஆக்சுவலா எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூத் ஆர் யூஸ்டு லெஸ் அண்ட் தே ஆர் கேர்டு லெஸ் when they are properly channelized.